ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். காத்து என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். காத்து என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபை குறித்து நீங்கள் வேதத்துல வாசிக்கும் போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு பின்னாடி வருகிற அப்படின்னா இனி நடக்க போறது என்ன, நீங்க என்னவா இருக்க போறீங்க, ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் நடத்த போகிறார் அப்படின்றதை தன்னுடைய அந்தியமை காலத்திலே தன்னுடைய கடைசி நாட்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய கேரக்டர் எல்லாத்தையும் பார்த்து இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு தகுந்தது போல ஆண்டவருடைய வெளிப்பாடோடு தீர்க்க தரிசனமான சில காரியங்களை சொல்லிக் கொண்டே வருகிறார். ஆனா இந்த காத்து என்பவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டே வரும்போது இந்த காத்து என்கிற இந்த பிள்ளைக்கு சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, காத்து என்பவன் மேல், என்னுடைய பிள்ளையாகிய உன்மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். முதலாவதாக இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். அதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பெரிய போராட்டங்கள் வேண்டும் என்றாலும் வரலாம், அவர்கள் ஜெயிக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டம், உங்களுக்கு விரோதமாய் வந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாய் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இங்கே காத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கிற கூட்டம் இராணுவ கூட்டம் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறது. ஆனால் ஆரம்பத்திலே பயமா இருந்திருக்கலாம், ஆரம்பத்திலே ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, முடிவிலே அவனோ அதன் மேல் பாய்ந்து விழுவான். இந்த வருஷத்திலே இத்தனை மாதங்களும் ஒருவேளை எதிரிகள் உங்கள் மேல் ஜெயம் எடுத்திருக்கலாம், பிரச்சனைகள் உங்கள் மேல் ஜெயம் எடுத்திருக்கலாம், பெரிய சத்துருடைய போராட்டங்கள் உங்கள் மேல் ஜெயம் எடுத்திருக்கலாம். அவங்களுக்கு விரோதமாய் நிற்கிறதுக்கு நீங்கள் பயந்திருக்கலாம், ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் நாம் அதன் மேல் ஜெயம் எடுக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்மை அதன் மேல் பாய்ந்து கர்த்தர் விழப்பண்ண போகிறார். நீங்கள் அஞ்சி நின்ற, நீங்க பயப்பட்டு நின்ற, நீங்கள் எதிர்கொள்ளாமல் திணறிக்கொண்டு நின்ற, நீங்கள் இந்த காரியத்தை எப்படி முடிப்பேனோ என்று நீங்கள் கலங்கி நின்ற அந்த காரியத்துல கர்த்தர் சொல்கிறார், இல்ல, அவங்க அப்படியே செய்யறத பார்த்து சோர்ந்து போக வேண்டாம், நீங்க அதன் மேல் நிற்பதற்கு, நீங்க அதை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த காத்தின் மேல் தன்னுடைய தகப்பனார் வைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாடி அப்படிதான் ஆரம்பத்துல உனக்கு விரோதமா இருக்கும், ஆரம்பத்துல உனக்கு விரோதமாய் யுத்தம் எழுப்பி நிற்பார்கள், இராணுவ கூட்டமே வந்து நிற்கும். ஆனால் ஒன்று, முடிவை பார்க்கும் போது அந்த இடத்துல அவர்கள் அல்ல, நீ அவர்கள் மேல் பாய்ந்து போகிறதை இந்த ஜனங்கள் எல்லாரும் கண்டு கொள்ளுவார்கள். இந்த பலிபீடத்திலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் நான் தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இல்ல நான் ஒரு நாளாவது நான் ஜெயிக்க மாட்டேனா, இவ்வளவு பெரிய கூட்டம் என் மேல் வந்து நிற்கிறது, நான் எப்படி ஜெயிப்பேன், நான் ஜெயிக்கவே முடியாது, அவர்கள் மேல், அவர்களுக்கு மேலாக ஒரு நாளாவது நான் நிக்கணும் அப்படின்னு உங்களுடைய மனசு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் ஒரு நாள் நீங்கள் அவர்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை நிற்க பண்ண போகிறார். அவர்களை பார்க்கலும் பராக்கிரமசாலிகளாய் கர்த்தர் நிற்க பண்ண போகிறார். அவர்களை பார்க்கலும் கர்த்தர் ஞானவான்களாய் நிற்க பண்ண போகிறார். எவ்வளவு பெரிய இராணுவ கூட்டம், எவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், ஒரு நாள் அவர்களை ஜெயம் எடுக்கிறதற்கு நான் உன்னை அபிஷேகத்தினாலே நிரப்புவேன், கிருபையினாலே நிரப்புவேன். நிச்சயமாய் நடக்க போகிறது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை.
அதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதற்கு வேண்டிய உற்சாகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். நீங்கள் பயந்து கொண்டிருந்த சில மனிதர்கள் மேல் நீங்கள் எழும்பி நிற்பதற்கு, நீங்கள் பயந்து கொண்டிருந்த பிரச்சனையின் மேல் நீங்கள் நிற்பதற்கு நம்மை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். வேதம் முதலாவதாக சொல்லுகிறது, அப்படின்னா தனி ஒருவன், தனி மனிதன். ஆனா அவனுக்கு விரோதமாய் வந்திருக்கிற கூட்டம் என்ன அப்படின்னு சொன்னா ராணுவ கூட்டம். சில நேரங்களில் நம்ம தனியா நிற்போம். இந்த மாதத்துல ஒருவேளை நீங்கள் தனியாக நிற்கலாம். ஆனா உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கூட்டம் பெரிய கூட்டமா இருக்கலாம். அதான் யோசபாத் ஜெபம் பண்ணும்போது, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, போகும் வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஜெபம் பண்றேன். சில நேரத்துல ஆண்டவர் பெரிய கூட்டத்தை சிங்கிள் ஒரு தனி மனிதனை கொண்டு ஜெயிக்க பண்ணுகிறவர் தான் என்னுடைய கர்த்தர். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையே இல்லை. நீங்க நினைக்கலாம், நான் தனி ஒரு மனுஷியாய், ஒரு தனி மனுஷனா நிக்கிறேனே, இத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டாங்களே, இத்தனை பேர் சேர்ந்து என்ன பிரச்சனை பண்றாங்களே, இத்தனை பேர் சேர்ந்து என்ன இந்த இடத்துல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்களே, இத்தனை பேர் சேர்ந்து என்ன புடுங்குறாங்களே. அப்போ காத்து என்கிற மனிதன் ஒரு தனி மனிதன். ஆனால் ராணுவ கூட்டம் அவனுக்கு விரோதமாய் வருகிறது. ஆனா வேதம் சொல்கிறது, இந்த தனி ஒரு மனிதனை கர்த்தர் தைரியப்படுத்தி அந்த ராணுவ கூட்டத்தை எதிர்த்து நிற்கிறதற்கு கர்த்தர் பலன் தரப்போகிறார். உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களை தனியாக நிற்க பண்ணுகிறார் என்று நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு உங்களை கொண்டு ராணுவத்தை ஜெயிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்க பக்கத்துல யாராவது வந்தா நல்லா இருக்கும், கூட யாராவது இருந்தா நல்லா இருக்கும், யாராவது ஒருத்தர் தட்டி கொடுத்தா நல்லா இருக்கும், யாராவது ஒருத்தர் என்கரேஜ் பண்ணா, யாராவது ஒருத்தர் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணா, இந்த மாதிரி எல்லாம் சில நேரத்துல மாமிசீக பிரகாரமாய் நம்ம நிறைய நேரத்துல யோசிப்போம். ஆனா அப்படி யோசிக்கவே வேண்டாம். ஆண்டவர் நம்ம ஒருத்தர் இருந்தா போதும், நம்மை கொண்டு எவ்வளவு பெரிய காரியத்தை வேண்டும் என்றாலும் கர்த்தர் இந்த மாதத்துல செய்ய போகிறது நிச்சயம். இந்த மாதம் நான் நம்புகிறேன் வெற்றியின் மாதம். இதுவரையிலும் சத்துரு பாய்ந்து வந்த மாதங்களா இருக்கலாம், ஆனால் இந்த மாதம் நீங்கள் அவர்கள் மேல் ஜெயம் எடுக்கிற மாதம், அவர்களுக்கு முன்பாக நிற்கிற மாதம். இந்த மாதம் பிரச்சனைக்கு முன்பாக நாம் நிற்க, நம்மை கர்த்தர் நிற்க பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று ஆமோதி சொல்லுங்க. ஒரு 3 விஷயாவது சொல்லுங்க. ஆமேன். கர்த்தாவே, இதுவரையிலும் என்னை மேற்கொண்ட, இதுவரையிலும் எனக்கு விரோதமாய் வந்த அத்தனை சக்திகளுக்கு முன்பாய் இந்த மாதம் நீர் என்னை நிற்க பண்ணுகிறதற்காய் சொல்லுங்கள். முழு பலத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை நிற்க பண்ணுகிறதற்காக ஆமேன். முடிவிலே அவன் அதன் மேல் பாய்வான். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் மேல் வைக்கிறதற்காக நன்றி. காலேபை குறித்து வேதம் சொல்கிறது, எப்ரோன் அப்படின்றது அங்க இருக்கிற குடிகள் ரொம்ப மோசமான ஜனங்களா இருந்தார்கள். அந்த எப்ரோனுக்கு விரோதமாய் ஒரு நாடே எழும்பி அவங்கள மேற்கொள்வதற்காக யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆனா அவர்களால முடியல. அதனால அவங்க பின்னாடி பேக் அடிச்சிட்டாங்க. ஒரு நாட்டுனாலே, ஒரு ராஜாவினால, திரள் கூட்ட ஜனங்களினால அந்த எப்ரோனை கைப்பற்றவே முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, காலேப் என்கிற ஒரு தேவ மனுஷன், அந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான், அந்த எப்ரோன் அவ்வளோ பெரிய சவால் மிக்கிற இடத்தை கர்த்தர் ஒரு நாட்டை கொண்டு முடியாததை ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். ஆண்டவருக்கு வல்லமையும் திராணியும் உள்ள ஒருவன் போதும். கர்த்தர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? அப்போ ஏசாயா சொல்லுகிறான், ஆண்டவரே, அடியேன் நான் இருக்கிறேன். அப்போ அந்த ஒரு மனுஷன் ஆபிரகாம் என்கிற அந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்னாடி நின்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன்ப்பா, உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன். அப்போ திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக 1000 பேரை தேடினேன் என்று சொல்லல. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவனை தேடினேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த மாதத்துல ஒன்றை நீங்கள் நினைக்க வேண்டும், எனக்கு யாருமே இல்லை என்றாலும் என்னை கொண்டு கர்த்தர், இத்தனை நாட்களும் அல்லாதது என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?
உங்களுக்கு இந்த மாதம் இந்த வசனத்தின்படி உங்க சான்ஸ் இந்த மாதம் ஆரம்பிக்கும் நான் நம்புறேன். இதுவரையிலையும் எதிரியினுடைய வாய்ப்பு கொடுக்கப்படலாம். எதிரி எழும்பி அவன் முன்னாடி கடந்து வரலாம். எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 கூட்டத்துக்கு விரோதமான யுத்தம் நடக்கும்போது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ், அவங்க அப்படிதான் ரொம்ப தூரம் வருவாங்க. ஆனா அடுத்த சான்ஸ் இவங்களுக்கு கொடுத்தா கூட நான் தனியா நிக்கிறேனே, எப்படி நான் போவேன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். இந்த மாதம் இந்த வசனத்தின்படி கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் முன்பாக உங்கள் மேல் பாய்ந்தார்கள். ஆனா இந்த மாதம் நீங்கள் அவர்கள் மேல் கர்த்தர் முன்னேறுவதற்கு, கடந்து போவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். தலை நிமிர நிற்பதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். சொல்லுங்கள், உங்கள் தலையின் மேல் கரங்களை வைத்து சொல்லுங்கள், இந்த வாக்குத்தத்தம் என்மேல் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், என்மேல் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் என்மேல் நிறைவேற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். வாசிக்கலாம் அந்த வசனத்தை திரும்ப. ஒரு காத் என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். எப்பவுமே ஒரு யுத்தத்துல இல்லைன்னா ஒரு ஒரு டெஸ்ட்ல ஆரம்பம் இல்ல முடிவில் யாரு ஜெயிக்கிறா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன விளையாட்டா இருக்கட்டும், ஒரு ஃபுட்பாலா இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட்டா இருக்கட்டும், எந்த விளையாட்டு பாருங்க, ஸ்டோரி எழுதி போடுறோம், அந்த அதனுடைய வெற்றியை எழுதி போடுறவங்க பாத்தீங்கன்னா சிலர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அத்தனை போவாங்க. நீங்க எலெக்ஷன் நடக்கும்போது கூட நம்ம நிறைய பேர் நியூஸ்ல எல்லாம் கேட்போம். அப்போ அந்த நியூஸ்ல எண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஓட்டு எண்ணிட்டு இருந்த உடனே அவ்வளவுதான், கோயம்புத்தூர்ல இவங்க முன்னணியில போயிட்டு இருக்காங்க, இவங்க முன்னணியில போயிட்டு இருக்க, அப்படி வந்துட்டே இருக்கும். உடனே நிறைய பேருக்கு ஐயோ முன்னணியில போயிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் இல்ல. கடைசியில அந்த ஓட்டு, கடைசி ஓட்டு எண்ணி முடிக்கும் போது அப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? எப்பா நீ ஓட்டு எண்ணிக்கை 9 மணி நேரத்துல 8.25 மணி நேரத்திற்கு எப்படி இருக்கலாம், இவன் தான் வரலாம். ஆனா அதை வச்சு நம்ம கணிக்க முடியாது. அந்த கடைசி நிமிஷத்துல எங்கேயோ இருந்த ஒருத்தர் அப்படியே நின்னு இவர் இல்ல இவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லும் போது சிலருக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அப்போ ஆரம்பத்திலிருந்து ஓடுறவர்கள் அல்ல. இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இல்ல காத்து என்பவனுக்கு விரோதமாய் ஒரு ராணுவ கூட்டம் பல மாதங்கள், பல வருடங்கள், பல நாட்களாக அவனை பாய்ந்து விழுந்துட்டே இருக்காங்க. அவங்க மேல பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க, நெருக்கம் கொடுத்துட்டே இருக்காங்க, அவமானம் வந்துட்டே இருக்குது. ஆனா ஒன்று, எல்லாம் முடியும் போது முடிவிலே அந்த பினிஷிங், அந்த எண்ட்ல காத்து என்ற அந்த ஒரு தனி நபர் அவர்கள் மேல் விழுவதற்கு, ஜெயத்தை எடுப்பதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி அந்த வார்த்தையை கொடுத்தது போல இந்த மாதம் கரங்களை தட்டுகிற ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நிறைவேற போகிறது. முடிவிலே நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. தேவ பிள்ளையே, சிஸ்டர், நீங்க தான் முடிவிலே ஜெயிக்க போறீங்க. பிரதர், நீங்க தான் முடிவிலே ஜெயிக்க போறீங்க. ஆமென். துன்மார்க்கன் வளரட்டும், துன்மார்க்கன் கொளிக்கட்டும், துன்மார்க்கன் சந்தோஷப்படட்டும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து கேட்பாங்க, என்ன நீ என்ன கண்ட, ஆண்டவரிடத்துல போய் என்ன கண்ட, என்ன உனக்கு கிடைச்சிருச்சு, நீ இவ்வளவு தியாகமா வாழ்ந்ததுக்கு, நீ அல்லேலூயா அப்படின்னு கத்தியதுக்கு, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவங்க பாத்தீங்கன்னா நம்மளை கிண்டல் பண்ணும்போது அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அவங்க பணம் இருக்கும், அவங்களுக்கு கார் இருக்கும். பாரு எனக்கு 10 காருக்கு 20 கார் இருக்கு, எனக்கு பாரு பணம் இருக்குது, உனக்கு என்ன இருக்குது, உன் கடவுள் உனக்கு என்ன கொடுத்தாரு, இப்படின்னு எல்லாம் கேட்கலாம். ஆனா இவங்க எல்லாருக்கும் எப்ப விளங்கும் தெரியுமா? முடிவென்ற ஒன்று வரும், நியாய தீர்ப்பு என்கிற ஒரு நாள் வரும். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே அவர்களும் அங்க நிற்பாங்க, நம்மளும் அங்க நிற்பாங்க. அங்க அவங்களுடைய கார் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது, அங்க அவங்களுடைய சொத்து அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. இந்த உலகத்துல எவ்வளவு சம்போகமாய் வாழ்ந்தாலும் அந்த இடத்துல உங்களையும் என்னையும் கர்த்தர் நிறுத்தி முடிவிலே 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 உங்களையும் என்னையும் தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர், உங்கள் தலைகளிலே கிரீடங்கள் வைக்கப்படும், உங்களுடைய கிரீடத்திலே முத்துகள் பொறிக்கப்படும். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற இந்த மாதத்துல வருத்தத்தோட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, யார் வேணாலும் முன்னேறி போகட்டும்,
யார் வேணாலும் சவால் உங்களிடத்துல விடட்டும். யார் வேணாலும் உனக்கு என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஸ்தோத்திரம். அவளுடைய வாழ்க்கையில பல மாதங்களாய் பல வருடங்களாய் அவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். அவங்க உங்களை பார்த்து சவால் விடுறத பார்த்து நீங்க சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் ஆரம்பம் நமக்கு அற்பமானாலும் நம்முடைய முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த பிரச்சனையினுடைய முடிவில் உங்களுக்கு வெற்றி உங்க பக்கம் தான் வரும். இந்த காரியத்தினுடைய முடிவில் நீங்க தான் அந்த இடத்துல நிக்க போறீங்க. இந்த காரியம் உங்க பக்கத்துல தான் வெற்றியாய் முடிய போகிறது. அவர்கள் முன்பாக எத்தனை ஸ்கொயர் அவங்க எடுத்தாலும் அதை குறித்து நீங்க கவலையே பட வேண்டாம். கர்த்தர் தனி ஒருவனாகிய உங்களை கடைசி நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த கோப்பை உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. இந்த வெற்றி உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. இந்த கிரீடம் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. அதை பறிப்பதற்கு கர்த்தர் ஒருவருக்கும் விட மாட்டார். கடைசில முடிவில் அது வரைக்கும் காத்திருந்து கடைசில ஆண்டவர் உங்களை கொண்டு போய் அங்க நிறுத்துவாரு. அங்க நீங்க சாட்சி சொல்லுவீங்க, சாட்சியா இருப்பீர்கள். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் பார்ப்பார்கள். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலையை நிமிர பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. கைகளை மேல தட்டி ஆமென். ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமென். இந்த மாதம் ரொம்ப எனக்கு இந்த வசனத்தை அப்படி பொதுவாக இந்த வசனத்தை இதுவரையிலும் ஒரு வாக்குத்தத்த வசனமாய் நான் கேட்டதில்லை. என்னுடைய இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படி வாக்குத்தத்த வசனமாய் எடுக்கல. ஆனா நானும் இதை ஒரு வாக்குத்தத்தமாய் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஆனா இந்த மாதம் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசும்போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. யோசேப்பை குறித்து இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுடைய பலருக்கு நம்ம சொன்ன வார்த்தையை நம்ம வாக்குத்தத்தமா எடுத்திருக்கிறோம். யோசேப்புக்கு சொல்லு, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அந்த வாக்குத்தத்தெல்லாம் நம்ம வாக்குத்தத்தமா எடுத்திருக்கிறோம். ஆனா அவருக்கு ஒரு இன்னொரு பிள்ளை இருக்குது, அது காத்து. அந்த பிள்ளை தலை மேல இப்படி ஒரு வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறத நம்ம நிறைய பேருக்கு மறைவா இருந்துச்சு. ஆனா இந்த மாதம் ஆண்டவர் ஸ்பெஷலா நமக்கு சொல்றாரு, இல்லை, உங்களுக்கு மேலையும் என் மேலையும் காத்தனுடைய அபிஷேகம் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனுக்கு விரோதமாய் ஒரு மிகப்பெரிய படையே எழும்பி அவனுக்கு விரோதமாய் நின்றது. ஆனா முடிவிலே காத் அவர்களுக்கு விரோதமாய் அவன் மேல் பாய்ந்து போவான். ஆமென் சொல்லுங்கள். சோ இந்த வசனத்தை வாசிச்சுட்டே இருக்கும்போது இந்த காத் என்கிற இந்த யாக்கோபனுடைய பிள்ளைகளிலே இந்த பிள்ளை காத் என்கிற இந்த மகனுக்கு நம்ம நிறைய பேர் அதை கண்டுக்காத ஒரு மனுஷன். ஆனா இவன் மேல ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருந்திருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல காத்து என்கிறவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம தலையின் மேல் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ சீக்கிரமாய் வேதத்தை திறந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது லேயாள் ஏராளமாய் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். எல்லாரும் திரும்ப இன்னொரு வாசிக்கலாம். அப்பொழுது லேயாள் ஏராளமாய் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். அப்போ இந்த பிள்ளை பிறக்கும் போது பொதுவாக யாக்கோபனுடைய மனைவிகள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது நிறைய பேர் வருத்தத்தோடு பெற்றெடுத்தார்கள், நிறைய பேர் துக்கத்தோடு பெற்றெடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு நேசித்த ராகேல் தன்னுடைய பென்யமீனை பெற்றெடுக்கும் போது அவங்க துக்கத்தோடு அவனை பெற்றெடுக்கும் போது அவங்க அப்பா தான் அந்த பேரை மாத்தி வைக்கிறாரு. ஆனா இந்த லேயாள் தன்னுடைய இந்த காத் என்கிற இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவங்க சந்தோஷத்தோடு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏராளமா இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். அப்போ நான் நம்புறேன், இந்த காத்து தலையின் மேல் இருக்கிற அபிஷேகம் என்ன அப்படின்னா, அவன் கொஞ்சம் அல்ல, அவன் திரளா இருக்கிறவன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு கூட நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர், நம்மை திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர்.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காத்திற்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதம் ஆண்டவர் தருகிறார். என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏராளமா இருக்கிறது. இவன் பிறக்கும் போது ஆண்டவர் அவன் மேல் ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். நீ சாதாரணமானவனா இப்ப இருக்கலாம். பொதுவாக யாக்கோபு கல்யாணம் பண்ணின ராகேல் லேயாள். ஆனால் லேயாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அவளுடைய கண்ணு எப்படி இருந்துச்சுன்னா கூச்ச பார்வையா இருந்துச்சாமா. ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் பார்த்தார். பாருங்க, அவருடைய குடும்பத்துல அவங்களுக்கு அங்கீகாரம் இல்ல, பெரிய அளவுள்ளவளா இல்ல, ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி. யாக்கோவும் ரொம்ப பெருசா அட்ராக்ஷனா அவன் மேல நேசிக்கல. ஆக மொத்தத்துல அவர் 7 7 14 வேலை செஞ்சாலும் இந்த 14ஐயும் யாருக்காக தான் செஞ்சாரு சொல்லுங்க? ராகேலுக்காக தான் செஞ்சாரு. இந்த லேயாளுக்காக 7 வருஷம், ராகேலுக்காக 7 வருஷம்னு அவங்க அப்பா தான் சொல்றாரே தவிர, இவருடைய மனசுக்குள்ள அந்த 7 வருஷம் யாருக்கு தான்? ராகேலுக்கு தான். அடுத்த 7 வருஷம் யாரு தான்? இந்த உலகத்திலேயே ஒரு பெண்ணினுடைய மிகப்பெரிய மன கஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கணவனார் தான் கூட நிக்கல, தன்னுடைய கணவனார் தனக்கு எதுவும் செய்யல, தன்னுடைய கணவனார் தன்னை நல்லா வச்சுக்கல அப்படின்றது பொதுவாக உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதுவும் ஒருத்தரை நேசித்து இன்னொருத்தரை அவாய்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. இவனுடைய அதுவும் இந்த பிள்ளைகளுடைய தகப்பனாய லாபான் ரொம்ப தந்திரக்காரனான மனுஷன். இவருக்கு இந்த பிள்ளை இன்னொரு பிள்ளை மேலதான் ஆசைப்பட்டார். சரி, அந்த பிள்ளைய அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இந்த பிள்ளை வேற யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா தன்னுடைய சொத்து போக கூடாது, தன்னுடைய பணம் போக கூடாது, தனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு பையன் கிடைச்சிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய பிள்ளையினுடைய அனுமதி கூட கேட்டாரோன்னு தலைமை தள்ளி விடுறது மாதிரி தள்ளி விட்டார். இந்த லேயாளை குறித்து வேதத்துல நம்ம தியானிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த லேயாள் கடந்து வந்த சூழ்நிலை ரொம்ப மோசமானது. எல்லா பக்கத்திலும் அவளுக்கு நெருக்கம். ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளைக்கு, பெண் பிள்ளை அப்படின்னு ஒண்ணு பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க தெரியுமா? அந்த பிள்ளையினுடைய அழகை தான் பார்ப்பாங்க. இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. ஆனா இந்த பிசிக்கல் அட்ராக்ஷன் தான் ஒரு பெண் பிள்ளைக்கு ரொம்ப முக்கியமான அட்ராக்ஷனா உலகம் பார்க்கும். கர்த்தர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. ஆனா பொதுவா நம்முடைய ஊர்லயே பாருங்களேன், ஒரு பெண் பிள்ளை என்று சொன்னாலே நம்ம என்ன பார்ப்பாங்க? அவங்களுடைய வெளி தோற்றம். ஆனா இவங்களுக்கு பிசிக்கல் அட்ராக்ஷன் இல்ல. வேதம் சொல்லுகிறது அவள் கூச்ச பார்வை. அவங்க என்ன அழகா எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா பட் யாக்கோபுக்கு அவளை என்ன பண்ணல, அந்த அளவுக்கு அட்ராக்ஷனா பிடிக்கல. பொதுவா மூத்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும். ஆனா இளைய பிள்ளை மேல லவ் வருது, மூத்த பிள்ளை மேல என்ன வரல. அப்போ பிசிக்கல் அட்ராக்ஷன் அவருக்கு இல்ல. முதலாவதாக தன்னுடைய சரீர ரீதியா அந்த மகள் ஒதுக்கப்பட்ட பொண்ணு. ரெண்டாவது, அவங்க அப்பா என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்படியாவது தள்ளி விட்டா சொல்லுங்களேன், இது ரொம்ப கொடுமையான ஒன்று இல்ல. எப்படி நம்மளை ஒத்துக்க முடியும்? அவர் 7 வருஷம் அவனுடைய மருமகன் வேலை செய்யறது இன்னொரு பொண்ணுக்காக. நைட்டோட நைட்டா நீ ட்ரெஸ் அப் சேஞ்ச் பண்ணுமா, நீ இப்ப நகை எடுத்து போடு, உன்னை கொண்டு போய் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா எந்த பொண்ணு ஒத்துக்கும்? ஆனா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்களால திரும்ப எடுத்து ஐயோ நான் அப்படி இல்ல, என்ன விட்டுருங்க அப்படின்னு கூட எதிர்த்து பேசுற அளவுக்கு இல்ல. இப்போ அவனுடைய தகப்பனார் கொண்டு விருப்பமே இல்லாத, யாருன்னே தெரியாத, இது என்னுடைய அந்த பொண்ணுன்னு நினைச்சு நிக்கிற அந்த பையன் இடத்துல கொண்டு போய் இரவுல விடுற. நீ அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான், அவளை அவன் சேர்ந்தான். அவ்வளவுதான். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு விருப்பம் இல்லாம. ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்த உடனே இவன் பார்த்தா யார் இருக்கா? லேயாள். அவனுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான், கொஞ்சம் இல்ல பெரிய ஏமாற்றம் தான். ஆனா என்னதான் ஏமாந்தாலும் நமக்கு மனிதாபிமானம்னு ஒண்ணு சொல்லுங்களேன். சரி, என்னமோ இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணியாச்சு, நம்ம இரவுல அவங்க கூட இருந்தாச்சு, அவ்வளவுதான். சரி, சத்தம் போட்டு சரிப்பா நீ இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு யாக்கோபு ஸ்ட்ரெயிட்டா மாமன் இடத்துல போய், எனக்கு ஏன் இப்படி துரோகத்தை? காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்?
ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினேன். என்னதான் இருந்தாலும் ராகேலுடைய மனசு இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்? ஒரு பெண்ணா, இந்த ஜெபத்துல நிறைய பெண்கள் நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு பெண்ணா சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு மனசு கஷ்டம், எவ்வளவு மனசு கஷ்டம். இவளுக்காக நான் வேலை செய்யல, இவளுக்காக 7 வருஷம் உழைக்கல, நான் உழைச்சது யாருக்கு? நான் ராகேலுக்காக அல்லவோ உம்மிடத்துல 7 வருஷம் வேலை செய்ய. இதை பிடிச்சி என் தலை மேல கட்டி வச்சிட்டீங்க. என்ன இப்ப என்ன பதில் சொல்றீங்க? உடனே அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாட்களையும் நிறைவேற்றினார். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். இப்போ அது இல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? அவங்களுடைய மாமனார் சொல்றான், நான் அந்நியனுக்கு கொடுக்கறத பார்க்கலும் இன்னொரு பிள்ளையும் நான் யாருக்கு தருவேன்? எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு சாதாரணமான பெண் அப்படின்னு சொன்னா, இத பாரு, எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, என்னையும் அவர் ஏமாத்திர, உன்னை ஏமாத்திட்டாரு, வாழ்ந்தா என் கூட நீ வாழு, இஷ்டம் இல்லையா என் தங்கச்சியை கல்யாணம் பண்றியா, நீ வச்சுக்கோ, நீ பண்ணிரு, என்ன சொல்லுங்க, என்ன விட்டுருப்பா, என்ன விட்டுருப்பா. ஏன்னா உன் மனசு முழுக்க முழுக்க யாரோட இருக்குது? அந்த 7 years வீட்டுல ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்குது. இந்த மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செய்யறதுன்றது எந்த பொண்ணாலையும் இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது. எப்படி தாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குல்ல, அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குல்ல. என்னதான் நீ சோறக்கூடிய என்ன வேணாலும் பண்ணு, என்னாலும் இன்னொருத்திய மனசுக்குள்ள வச்சுட்டு அவளுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு நீ என்ன மனைவியா எப்படிப்பா வச்சுக்க முடியும்? ஆனால் இவ்வளவு துன்பத்தையும் இவ்வளவு மன கஷ்டத்தையும் தன்னுடைய மனது, சரி நான் அப்படிதான் இருக்கேன் போல, நான் அப்படிதான், அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, நம்ம இவ்வளவுதான், நமக்கு கிடைச்சதே சந்தோஷம், கிடைச்சதே போதும், ஏதோ அவருடைய மனைவின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுல, அது போதும் அப்படின்ற அளவுக்கு மாற்றப்பட்டு அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இப்ப பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அப்பதான் ஒரு பிள்ளை பெறும்போது சொல்றாங்க, எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏராளமா இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். குறுகின சின்ன மதிக்கத்தக்க ஆள் இல்லாத இருந்த அவள்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு காத்தை உண்டு பண்ணி, கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இது சிறு கூட்டம் இல்ல, இது ஏராளம். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாக்கு கொடுக்கிறார். காத் என்கிறதனுடைய முதல் அபிஷேகம் என்னன்னா, சிறுமையிலே இருக்கிறவரை கர்த்தர் ஏராளமாய் மாற்றுகிறவர். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எப்பொழுதுமே சிறியவர்களை கர்த்தர் பெருக பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். இப்ப எல்லாரும் சொல்ல போகிறோம், திரளாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அந்த வசனத்தை வாசிங்க ஒரு விஷயம் கூட. ஏராளமாய் 30ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஆதியாகமம் 30வது அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாரும். அப்பொழுது லேயாள் ஏராளமாய் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள், ஏராளமாய் இருக்கிறது. சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஏராளமாய் இருக்கிறது, ஏராளமாய் இருக்கிறது. கர்த்தர் என்னை பெருக பண்ண போகிறார், கர்த்தர் என்னை பலுக பண்ண போகிறார், கர்த்தர் என்னை விசாலமாக்க போகிறார். ஆமே, நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இறங்கொண்டு பெருக போகிறேன். சிறு கூட்டமாய் இருக்கிற என்னை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். அற்பமாய் நினைத்த என்னை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஆமே, நான் ஏராளமாக போகிறேன். சின்னவன் 1000, நான் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் நான் மாற போகிறேன். கர்த்தர் என்னை இன்னும் ஏராளமாக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு. காத் என்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏராளம், ஏராளம், ஏராளம் என்று அர்த்தம். எனக்கு நிறைவாச்சுப்பா, திருப்தி ஆயிடுச்சுப்பா. நான் 1 தான் கேட்டேன், நான் 2 தான் கேட்டேன், எனக்கு 2 அதிகம். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, எனக்கு
ஏராளமா இருக்கு. காத் பிறந்த உடனே தான் இந்த வார்த்தை வருது. அப்போ இந்த மாதம் ஆண்டவர் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே காத் பிளஸ் பண்றார் கர்த்தர். அப்படி நீங்க சிறு கூட்டம் அல்ல, நீங்கள் ஏராளம். நீங்கள் அற்பமாய் நினைக்கப்பட்டீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை ஏராளமாய் மாற்ற போகிறார். உங்களுடைய திருச்சபையை ஏராளமாய் மாற்ற போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் ஏராளமாய் மாற்ற போகிறார். ஆமென். கர்த்தர் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு கர்த்தர் வைக்க போகிறார். ஊழியத்தில் ஒரு திறந்த வாசல், உங்கள் வருமானத்தில் ஒரு திறந்த வாசல். ஆமென். குறுகின நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறார். கொஞ்சத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். திரளாய ஆண்டவர் இந்த மாதம் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். உங்களுக்கும் எனக்கும் சின்ன வட்டம் அல்ல, கர்த்தர் உயர்ந்த அகல விரிந்த பரந்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் தலை மேல கையை வச்சு, ஆண்டவரே என் மேல் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதற்காக நன்றி. என் மேல் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதற்காக நன்றி. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் மேல் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதற்காக நன்றி. நிறைவேற போகிறதற்காக நன்றி. நிறைவேற போகிறதற்காக நன்றி. அல்லேலூயா. நம்பர் 1, இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம் என்னன்னா, தனியா இருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் வெற்றியை தரப்போகிறார். முதல் ஆசீர்வாதம். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், முடிவிலே நீதான் ஜெயிப்பாய், முடிவிலே நீதான் வெற்றி பெறுவாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று கர்த்தர் இரண்டாவது வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பேசுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த மாதம் ஏராளம், நிறைய பேருடைய ஏராளம் இந்த மாதத்தில் ஆரம்பமாக போகிறது. நீங்கள் சிறு கூட்டம் அல்ல, நீங்கள் சிறு கூட்டம் அல்ல. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஏராளம், நீங்கள் ஏராளம். கர்த்தர் உங்களை ஏராளமாய் சீக்கிரமாய் அது மாற போகிறது. கர்த்தர் உங்களை ஏராளமாய் மாற்ற போகிறார். விசாலமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். பலுகி பெருக போகிறீர்கள். பறந்து விரிந்த ஆராய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 33ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை 21வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். காத்தை குறித்து, காத்திற்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தை போல தங்கி இருந்து புயத்தையும் உச்சம் தலையையும் பீறி போடுவான். அடுத்து அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியில் வந்து மற்ற இஸ்ரவேலருடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றார். ஒரு விஷயம் கூட 2 வசனத்தையும் வாசிங்க. காத்துக்கு தலைமையில இருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்களேன். 20. காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். சொல்லுங்க எல்லாருமே, நான் தான் காத்து. என் தலைமையில தான் அந்த ஆசீர்வாதம் இருக்குது. உங்க பிள்ளைங்க தான் காத்து. இந்த மாதம் சொல்லுகிறது, கர்த்தர் யாருடைய அபிஷேகத்தை நம்ம தலைமையில வைக்கிறாரு? நம்முடைய குடும்பத்தின் மேல யாருடைய அபிஷேகத்தை வைக்கிறாரு? யாக்கோபுடைய பிள்ளையாகிய காத்துனுடைய அபிஷேகத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார். சோ காத்துனுடைய முதல் அபிஷேகம் ஃபர்ஸ்ட், நம்பர் 1. முதலாவதாக நான் சொன்னேன், காத்துக்கு ஆண்டவர் செஞ்ச முதல், அவன் தனியாய் நின்று கர்த்தர் அவனை ஜெயிக்க பண்ண போகிறார். நம்பர் 2, அவன் மேல் இரண்டாவது அபிஷேகம், முடிவிலே அவன் வெற்றி அடைய போகிறான். கர்த்தர் அவனை வெற்றி அடைய பண்ண போகிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் காத்து மேலே வைத்திருக்கிற மூன்றாவது அபிஷேகம், அவன் ஏராளமாய் பெருக பண்ண போகிறான். நான்காவது இந்த இடத்துல சொல்லுகிறது, காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவன் சிங்கத்தை போல தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான். அவ்வளவு பலன் அவனுக்கு. அடுத்து 21, அவன் தனக்கான முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாய பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலருடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும்
நடப்பிப்பான். ஆமென். எனக்கு இதுல பிடிச்ச ரொம்ப அழகான வார்த்தை என்ன தெரியுமா? அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு. சொல்லுங்க, இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்க. அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. அப்படின்னா இந்த காத்து மேல இருக்கிற அடுத்த அபிஷேகம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணிகன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஆசீர்வாதத்தையும் அவன் இழக்கவும் இல்லை, அவன் தொலைக்கவும் இல்லை. கர்த்தர் அவனுக்கு பத்திரமாய் பாதுகாத்தான். ஆமென். நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை பத்திரப்படுத்துகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்க கை ஓட்டையான கையா இருக்கலாம், உங்க கை நிக்காத கையா இருக்கலாம். பாஸ்டர், எத்தனை வந்துச்சு தெரியுமா? எனக்கு எத்தனை கிடைச்சது தெரியுமா? எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? அதெல்லாம் இருந்திருந்தா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நான் பயன்படுத்தி இருந்தா, அதெல்லாம் மிஸ் பண்றேன். ஆனா ஒண்ணு கூட என்கிட்ட பத்திரமா இல்ல. நிறைய நான் தொலைச்சிட்டேன். ஆனா இன்று இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணணும். இந்த மாதம் காத்துனுடைய அபிஷேகம் என் தலை மேல வேணும். நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. திரும்ப கர்த்தர் உங்களுக்கு அந்த பங்கை தருவாராக. கர்த்தர் ஒன்றையும் உங்களை இழக்காமல் கர்த்தர் பாதுகாப்பாராக. இனி உங்களுடைய கைகள் ஓட்டையான கைகளாய் மாறப்போவதில்லை. கர்த்தர் கைகளில் இருக்கிற பொத்தல்களை கர்த்தர் மாற்றப் போவாராக. உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள். கர்த்தர் அந்த வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வதித்து கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒன்றையும் தொலைப்பதில்லை. உங்களுடைய கணவனாரை நீங்கள் தொலைக்க மாட்டீர்கள், உங்கள் மனைவியை நீங்கள் தொலைக்க மாட்டீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இனி தொலைக்க போவது இல்லை. ஆமென். தொலைந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த கர்த்தர் உங்களை, ஹalleluya, உங்களுடைய கையிலிருந்து ஒன்றையும் கர்த்தர் தொலைய பண்ணுவது இல்லை. கர்த்தர் பத்திரப்படுத்துகிற ஒரு அபிஷேகத்தை நம்ம எல்லாருடைய தலையின் மேலையும் கர்த்தர் வைக்க போறார். உங்களுடைய தலையின் மேலையும் கர்த்தர் வைக்க போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் எடுக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் பெரியவர். காத்து என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். ஆமென். சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் என் மேல் வைக்கப்படணும். இந்த மாதம் ஒரு ஜெபிக்கிற ஒரு மாதம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் வைத்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை என் தலையின் மேல், அன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு விட்டு அவங்க தலை மேல அந்த பிளஸிங் கொடுத்தது போல, பரமராஜாவாகிய கர்த்தர் எங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து உங்க ஜெப அறையிலே கொண்டு வந்து, உங்க பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வந்து என் தலை மேல கைய வச்சு, காத்து என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழுந்தாலும் அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். இந்த அபிஷேகத்தை என் தலையின் மேல் நீ வைக்க போகிறதற்காய் சத்தமா எல்லாரும் ஜெபம் பண்ணி, நன்றியப்பா, 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை என் தலையின் மேல் நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், நடக்க போகிறதற்காக நன்றி, நடக்க போகிறதற்காக நன்றி. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று திருவிழம் பற்றின கர்த்தாவே, இப்பொழுது கர்த்தர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. நன்றியப்பா, நன்றி, 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 நன்றியப்பா. இந்த வார்த்தைகள் நிறைவேற போகிறதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் நிறைவேற போகிறதற்காக நன்றி. இந்த வார்த்தையை நீ நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி. சோ ஆமென். என்ன வந்தாலும் இந்த வார்த்தை எங்கள் வேலை அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற போகிறதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நம்மை தனிய ஏராளமான பேர் செய்ததை, கூட்டமாய் செய்ததை, உங்களுக்கு விரோதமா 1000 பேர் 10000 பேர் எழும்பினாலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்க ஒரே ஒருத்தரை கொண்டு
எப்படி காத் என்கிற அந்த ஒரு மனுஷனை கொண்டு ஏராளமான ராணுவ வீரர்களை கர்த்தர் அளித்தாரோ, அதே போல இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காத் என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழுந்தாலும் அவனோ முடிவிலே அவர்கள் மேல் பாய்ந்து விழுவான். அது அவர்களை குறித்து அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனா காத்தை குறித்து அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தைரியப்படுத்தி நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பாய். கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேரை தனியாக கர்த்தர் தனியா, உங்களுக்கு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, யாருமே வேண்டாம், யாருமே நிக்காததை குறித்து சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தர் சொல்கிறார், உன்னை கொண்டு நான் செய்வேன், உன் பிள்ளையை கொண்டு செய்வேன், தனியா நிற்கிற உன் பிள்ளையை கொண்டு நான் செய்வேன், தனியா நிற்கிற உன் கணவனாரை கொண்டு நான் செய்வேன், தனியா நிற்கிற அந்த மகனை மகளை கொண்டு செய்வேன் செய்வேன் செய்வேன். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் நம்ம தலைமையில இந்த ஆகஸ்ட் மாதம் வைத்த இரண்டாவது மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல உன்னை முடிவிலே முடிவிலே முடிவிலே, ஆரம்பத்துல திரளான பேர் அவன் மேல் பாய்ந்தார்கள், அவ்வளவுதான். ஆனா முடிவில யார் ஜெயித்தா அப்படின்னு சொன்னா, முடிவிலே காத்து அவர்கள் மேல் பாய்ந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தினுடைய முடிவு ஜெயம் உங்க பக்கம்தான், வெற்றி உங்க பக்கம்தான். இந்த பிரச்சனையினுடைய முடிவுல நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இந்த கேஸினுடைய முடிவுல கர்த்தர் உங்களை தான் ஜெயிக்க பண்ண போகிறார். இந்த பிரச்சனையினுடைய முடிவுல கர்த்தர் உங்களை தான் ஜெயிக்க பண்ண போகிறார். இந்த பரீட்சையினுடைய முடிவுல கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஜெயிக்க பண்ண போகிறார். கைகளை அசைத்து ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவது இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் கொடுக்கிற மூன்றாவது வாக்குத்தத்தம், காத் ஏராளம், இனி எனக்கு ஏராளமாகிறது என்று சொல்லி அவள் அந்த மனுஷனுக்கு காத் என்று அந்த பிள்ளைக்கு பெயரிட்டாள். கர்த்தர் சொல்லுகிறார், சின்னதா இருக்கிற, குட்டியா இருக்கிற, ஒதுக்கப்பட்டு இருக்கிற, தனியா இருக்கிற, புறக்கணிக்கப்பட்ட உங்களை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உங்கள் மேலும் என் மேலும் சின்ன அபிஷேகம் அல்ல, ஏராளம். மகனே நீ ஒரு ஏராளம், மகளே நீ ஒரு ஏராளம். உங்களுடைய குடும்பம் ஏராளம், உங்களுடைய ஊழியம் ஏராளம், உங்களுடைய வருமானம் ஏராளம், உங்களுடைய உயர்வு ஏராளம். கர்த்தர் உங்களை ஒன்றுக்கு அழைத்தவர் அல்ல, நீ ஏராளமான ஜனங்களுக்கு தலைவன் ஆவாய், நீ ஏராளமான ஜனங்களுக்கு தாயாவாய். கர்த்தர் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கைகளை தட்டி இந்த மாதம் இடங்கொண்டு பெருக பண்ண போகிறார், பெருக பண்ண போகிறார். ஹalleluya. ஏராளம். சோ நம்பர் அடுத்ததாக கடைசியாய் ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு கொடுக்கிற பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. காத்துக்கு கொடுக்கப்படுகிற அடுத்த ஆசீர்வாதம், அவன் தனக்கு கொடுத்த முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனி நீங்கள் ஒன்றையும் இழப்பது இல்லை, இனி நீங்கள் ஒன்றையும் இழப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் இனி ஒன்றையும் இழப்பதில்லை.